உன் குடும்பத்தை பத்தி சொல்லி கேட்போம். நான் நின்னுக்கிட்டே பேசுறேம்மா. இல்லாட்டி கம்மு கட்டியில கம்பளி பூச்சி ஊர்ன மாதிரி ஒரு இதா இருக்குமா. சரி, எந்திரிச்சு நின்னு சொல்லு. சொல்றதுக்கு என்னமா இருக்கு? ஒட்டகத்துக்கு 9 கோணல். என் புருஷன் போய் பல வருஷம் ஆகுது. ஒரே மவன், 24 வயசு ஆகுது. அறிவு மட்டும் 10 வயசு பையனுக்குள்ள அறிவுதான் இருக்கு. பாம்பை பழுதுன்னு பிடிப்பான், பழுதைய பாம்புன்னு அடிப்பான். நீங்க என்ன ஒரு மாதிரியா பாக்குறத நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. புருஷன் போய் பல வருஷம் ஆகுதுங்கிறா, பூவும் பொட்டு மட்டும் வச்சிருக்காளேன்னு பாக்குறீங்க. அப்படித்தானேம்மா? நீ ரொம்ப புத்திசாலி. என் புருஷன் தமிழ் வாத்தியாரா இருந்தாருமா. தமிழ் தமிழ்னு உசுரையே விடுவாரு. 1965 மொழி போராட்டம் நடந்துச்சுங்களே. அப்போ தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு கத்திக்கிட்டு மேல பெட்ரோலை ஊத்திக்கிட்டு உச்சந்தியில தீ குளிச்சுட்டாருமா. அப்பத்தாம்மா சாவுறதுக்கு முன்னால என் புருஷன் என் கைய பிடிச்சுக்கிட்டு ஒரு சிப்பாய் கணக்கா தெம்பா சொன்னாரு, தேவானே, நான் நோய் நொடியில சாவல, மொழிக்காக தீ குளிச்சிருக்கேன். நாட்டுக்காகவும் மொழிக்காகவும் சாகுறவங்களை செத்தவங்க லிஸ்ட்லயே சேர்க்க கூடாது. அவங்கெல்லாம் என்னைக்கும் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. நானும் அப்படித்தான் எப்பவும் சிரஞ்சீவியா வாழ்ந்துகிட்டு இருப்பேன். அதனால நீ பூவையும் எடுக்க கூடாது, பொட்டையும் அடிக்க கூடாது, சாவுற வரைக்கும் சுமங்கலியாவே இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் போய் சேர்ந்துட்டாரு. ஊரு என்ன சொல்லுங்கிறத பத்தி எல்லாம் நான் யோசிக்கிறது இல்லைங்க. என் புருஷன் வாக்குத்தான் எனக்கு மாரியாத்தா வாக்கு மாதிரி. தினமும் ஒத்தருவ அகலத்துக்கு பொட்டும் ஒரு மழை பூவும் இல்லாம நான் வெளியில கிளம்புறதே இல்லம்மா. You are really great, தேவானே. அழக்கூடாது, அழக்கூடாது. சரி, குளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெந்நீர் வேணும், போடுறியா? இத போட்டுறேம்மா. உங்களுக்கு இந்தாங்க சார், இந்தாங்க கிளர்க் லீவு, அதையும் நீங்க தான். அம்மா வணக்கம்மா. அம்மா வணக்கம்மா. வணக்கம். குட் மார்னிங் மேடம். சலாம் அலைக்கும். வலைக்கும் சலாம். குட் மார்னிங் மேடம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. காளிதாசே, ஓய், வர வர இப்போ செருப்புகள்லாம் ஒழுங்காவே வரமாட்டேங்குது. செருப்பு நல்லா தான் இருக்கு. ஆ. ஏதாவது கல்யாணத்துக்கு போனா செருப்பு மாத்தி போட்டு வந்துடுறீங்க. ஏய், இல்ல திருடுன்னு சொல்லல. வாங்க சாமி, கும்பிடுறேன். கும்பிடு கும்பிடு. இந்தா இந்த செருப்பை தச்சு கொடு. செருப்பு நல்லா தானுங்க. மறந்துட்டேயா, அறிவுட்டவனை சொல்லப்படாதே. எங்க சொல்றது நீங்க வச்சுக்கிட்டு? யோ எசக்கி, அழகு பார்க்காம சட்டு புண்ணு தச்சு கூட கழுத செருப்ப. கழுத செருப்பு பின்ன என்ன குதிரை செருப்பா? காளிதாசே, செருப்பு தானேன்னு கேவலமா பேசாத. சிம்மாசனத்துல உட்காந்துக்கிட்டு இந்த தேசத்தையே ஆண்டிருக்கு செருப்பு. இப்ப விட தேசம் அப்ப நல்லாவே இருந்துச்சு. இத நான் சொல்ல, ராமாயணம் சொல்லுது. செருப்பாண்டது பருப்பாண்டதெல்லாம் கிடக்கட்டியா, ராமாயணம் எங்களுக்கு தெரியாதா? உங்க கதை எப்படி? தொழிலெல்லாம் நல்லா நடக்குதா? தொழிலுக்கு ஒன்றும் குறைச்சல்லிங்க. வயசு 60 ஆகுது இல்ல. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த கட்ட பாடுபட முடியுங்க? தோல்ல தொலை போடுற தொழில் ஆச்சுங்களே. தொலைவிக்கிட்டே இருந்தா தோதுப்படுங்களா? கண்ணுல பூச்சி வேற பறக்குது. ஏன் பூச்சி மருந்து வாங்கி அடிக்க வேண்டியதானே? அட பேமானி, பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கு அவன் என்ன செடியா பயிரா? ஏப்பா எசைக்கு முத்து, உன் பேர பிள்ளைக்கு இந்த தொழிலை சொல்லி கொடுத்து துணையா வச்சுக்க வேண்டியதானே? தொலை மாத்திரம் இல்லங்க, அவன் தோல் எங்க இருக்கு தொலை எங்க இருக்குன்னு சொல்லுவான்ல. என் பேரை எங்கெங்க என் பேச்ச கேக்குறான். அவன் இந்த தொழிலே வேண்டாம், ஸ்கூலுக்கு போய் படிக்கிறேங்கிறான். இப்ப கூட எங்கனாச்சும் பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி தான் நின்றுகிட்டு இருப்பான். நடராசர் கோயிலுக்கு முன்னாடி நந்தனா நின்ன மாதிரி. வணக்கம்மா. அம்மா, இந்த கிராமத்துல ஏராளமான புறம்போக்கு நிலம் கிடக்கு. அதை பட்டா பண்ணி கொடுத்தீங்கன்னா ஏதோ பயிர் பண்ணி வயிறு பொழைச்சுக்குவோம். இதுக்கு முன்னாடி எவ்வளவோ மந்திரிங்க வந்துட்டு போயிட்டாங்க. காலில் விழுந்து மண்டாடி கேட்டங்க, ஆகட்டும்னு சொன்னாங்க. இது வரைக்கும் ஆனபாடு இல்லைங்க. எங்கெல்லாம் புறம்போக்கு நிலம் இருக்குது, ஆத்து பாசனம் வேணுமா இல்ல ஏரி பாசனம் வேணுமா, இதையெல்லாம் தெளிவா எழுதி என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க. கூடிய சீக்கிரம் என்னால முடிஞ்சதெல்லாம் செய்யறேன். ஏயா, உன் பேரப்பைய செல்வத்தை பண்ணையார் வீட்டுல மாடு மேய்க்க மாசம் 10 ரூபான்னு சம்பளம் பேசி அவனை வேலைக்கு அனுப்பினேன்ல. அவன் என்னடான்னா மாட்டை மேய்க்காம மரத்து மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு ஸ்லேட்டு பலையில மாடு மாடுன்னு எழுதி பழகிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன, விழுப்புரம் மாடு மோலைய தோட்டத்துக்குள்ள மேய்ஞ்சிருச்சுன்னு பட்டியல் அடிச்சுட்டாங்க. பண்ணையாரே பணத்தை கட்டியே மாட்டை ஓட்டிட்டு வந்தாரியா. பண்ணையாரையாவை கொஞ்சம் மன்னிச்சுக்க சொல்லுங்க, நான் பையல கண்டிச்சு வைக்கிறேன்.
பண்ணையார் உன் குழந்தைக்காக சும்மா விட்டாரு. இப்படி கண்டிக்காம அவனை வளர்த்த அப்புறம் ஊர் ஓம்பல விலைக்கு வாங்கிட்டு வந்தா நிப்பான். ஜாக்கிரதை. நான் கண்டிச்சு வைக்கிறேங்க, ஐயா கிட்ட சொல்லிருங்க. ஏன்டா தவிட்டுக்கு வாங்கின பயல மாட்டை ஒழுங்கா மேய்க்காம பாடம் படிச்சுக்கிட்டு இருந்தியாம? நான் மாடெல்லாம் மேய்க்க மாட்டேன் தாத்தா. நான் படிச்சு பெரிய ஆளாக போறேன். பல்ல உடைச்சு விட படுவா ராஸ்கல். பிறந்த உடனே ஆய் அப்பன முழுங்கின பய பொழப்புக்கு வழியை பாப்பியா? அதெல்லாம் முடியாது தாத்தா. நான் படிப்பேன் படிப்பேன் ஏய் படிப்பேன். நில்லுடா, நான் வர மாட்டேன் போ. வயசாயி போச்சு, என்ன ஓட வைக்காத, உன்னை கொண்டு விடுவேன் ராஸ்கல். அதெல்லாம் முடியாது போ தாத்தா. மாட்டிக்கிட்டே ராஸ்கோல். படிச்சு என்னத்தை கிழிக்க போறடா? நம்ம பொழப்ப நடத்த படிப்பு எதுக்குடா? யாரா இருந்த போதும் ரெண்டு காலால் நடக்க வேணும். காலால் நடக்கும் யாரும் இத போடத்தான வேணும். அதுவும் மறந்துட்டா நம்ம கிட்ட நிக்கணும் முட்டா பையல. முட்டா பயக படிக்க வேணாமா? நாம முன்னேறத்தான் துடிக்க வேணாமா? மழைக்கு கூட நீயும் பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கவில்லை. படிப்பு வாசனை ஏது இங்க செருப்பு வாசனையாச்சு. பாட்டம் பரம்பரை அப்பனோட கெட்டும் பிள்ளைக்கு வேணாம். படிச்சு என்னத்தை கிழிக்க போறடா? நம்ம பொழப்ப நடத்த படிப்பு எதுக்குடா? உனக்கு தெரியுமா கரும வீரர் நாட்டையாண்ட காமராசர் கல்லூரியில தான் படிச்சு தலைவரானார. கரும வீரர் நாட்டையாண்ட காமராசர் கல்லூரியில தான் படிச்சு தலைவரானார. அறிஞர் அண்ணா இதய கண்ணி எம்ஜிஆர் நீ பாரு. பொது அறிவை வளர்த்துக்கிட்டு முதலமைச்சர் ஆனாரு. படிச்சு என்னத்தை கிழிக்க போறடா? நம்ம பொழப்ப நட படிப்பு எதுக்குடா? அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா? கையில இருக்கிற தொழில விட்டுட்டு போகாதே. உயரத்தான் மேல பறந்து போனாலும் ஊர்க்குருவியும் தான் பெரிய பறந்து ஆகாதே. அந்நாட்டு மக்களை போல் இந்நாட்டையும் எண்ணாதே. பாட்டாளி மேலே வந்தா பாட்டாளிக்கே தாங்காதே. செருப்பு தைக்கிற நீ படிக்கலாம், படிச்சா செருப்பு தப்பியா? படிச்சு என்னத்த நம்ம பொழப்ப நடத்த படிப்பு எதுக்குடா? மழைக்கு கூட நீயும் பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கவில்லை. ஆமாமா. படிப்பு வாசனை ஏது இங்க செருப்பு வாசனையாச்சு. பாட்டம் பரம்பரை அப்பனோட கெட்டும் பிள்ளைக்கு வேணாம். முட்டா பயக படிக்க வேணாமா? வேணாம் போ. நாம முன்னேறத்தான் துடிக்க வேணாமா? எதுத்தா பேசுற ராஸ்கோல்? இந்த பையனை ஏன் அடிக்கிற நீ? அம்மா அந்த பையன் பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னு சொல்றான் அதானே? இத பாருப்பா, இந்த காலத்துல பிள்ளைங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போறேன்னு சொல்றதே ஆச்சரியம்.
போறேன்னு சொல்ற பையனை நீ ஏன் தடுத்து நிறுத்துற? இவன் படிச்சு நாளைக்கு பெரிய ஆளானா உனக்கு தானே பெருமை. அதுங்காட்டி ஆளை தின்னுடுங்களே வறுமை. அழகா பேச கத்துக்கிட்டு இருக்கிற, அந்த அளவுக்கு நல்லா சிந்திக்க கத்துக்கல. இத பாரு, உன் பரம்பரை தொழிலை தான் உன் பேரனை செய்யணுமா? வண்டிக்கார மகன் வக்கீல் ஆகலாம், மாடு மேய்க்கிறவன் பையன் மருத்துவன் ஆகலாம். அதுக்காக தானேப்பா சோத்தையும் போட்டு பள்ளிக்கூடத்துல படிப்பும் சொல்லி கொடுக்குறாங்க. நாளைக்கு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பு. மிஸ்டர் சாஸ்திரி, இந்த பையனை நாளைக்கு ஸ்கூலுக்கு சேர்க்க வேண்டிய ஏற்பாடெல்லாம் நீங்க செய்யுங்க. ஸ்கூலுக்கு போறியா? நல்லா படிச்சு பெரிய ஆளா. இத பாரு, மாசம் முழுக்க உன் பேரன் வேலை செஞ்சா உனக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும்? 50 ரூபா வருமுங்க. அந்த 50 ரூபாய அடுத்த மாசத்துல இருந்து நான் உனக்கு கொடுக்கறேன். இவன் படிக்கிறத நீ தடுக்காத, புரிஞ்சுதா? பள்ளிக்கூடத்துக்கு போறியா? நல்லா படிக்கணும். குட் பாய். நீங்க நல்லா இருக்கணுங்க. கும்பிடுறா. அடிக்க கூடாது. வரட்டுமா? லெட்ஸ் கோ. வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க எல்லாம் மலேரியா தடுப்பூசி போட்டுக்கிட்டீங்களா? உள்ள மருந்து இருந்துச்சா இல்ல மலட்டாத்து தண்ணி இருந்தான்னு தெரியலீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? ஊசி போட்ட மறுநாளே மலேரியா ஜுரம் ஜாம் ஜாம்னு வந்துருச்சுங்களே. என்ன மிஸ்டர் சாஸ்திரி, என்ன இவங்க சொல்றது? நான் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கேக்குறேன் மேடம். கண்டிப்பா கேட்கணும். நீங்க உங்க குறைகள் எல்லாம் ஒரு மனுவா எழுதி நாளைக்கு என் ஆபீஸ்ல கொண்டு கொடுங்க. வேண்டியதெல்லாம் நான் கண்டிப்பா செய்றேன். சரி, நாங்க வரோம். தேவானே. அம்மா அம்மா வாங்கம்மா வாங்க. அம்மா நீங்க இங்க? ஏ, நான் வீட்டுக்கு வரக்கூடாதா? வீட்டுக்கு வந்த லட்சுமியை வேண்டான்னு சொல்லுவனா? உங்களை திடீர்னு பார்த்தவன கையும் உள்ள காலம் உள்ள. அம்மா குந்துங்கம்மா. அதெல்லாம் வேண்டாம். இந்த ஊரை சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு, அதான் உன்னையும் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். இந்த பட்டிக்காட்டுல நீங்க பாக்குறதுக்கு என்னமா இருக்கு? ஜீப்ல தான் அன்னாட சுத்துறீங்களே. அது என்னோட உத்தியோகம். ஒரு ஆபீஸ் அம்மாவா இல்லாம உன்ன மாதிரி ஒரு சாதாரண பெண்ணா நடந்தே இந்த கிராமத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. கடை, கண்ணி, கோவில், குளம் ஒண்ணு விடாம பார்க்கணும். உனக்கு கஷ்டம் இல்லைன்னா என் கூட வரியா ப்ளீஸ்? ஐயா என்னம்மா, உங்களோட வர்றதுக்கு எனக்கு என்ன கஷ்டம் இருக்குது? கொஞ்சம் இருங்கம்மா. பக்கத்துல புளியந்தோப்புல என் மவன் பாண்டியன் பசங்களோட பச்சை குதிரை தாண்டிட்டு இருக்கான், சொல்லிட்டு வந்துடுறேன். ஸ்வீட்.